எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். துன்ப நேரத்தில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன்.
சனி சனி தப ரெண்டி ரி சரி சனி த கக்கா கரி கா கரி சனி த பா மா க மா ப த பா. இத்தரையில் மெத்தவதி சயநாமம் அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இத்தரையில் மெத்தவதி சயநாமம் அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இத்தரையில் மெத்தவதி சயநாமம் அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். ஆ ஆ உத்தம மகிமை பிரசித்த நாமம் இது சத்திய விதேயமான முத்த நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம் இது சத்திய விதேயமான முத்த நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம் இது சத்திய விதேயமான முத்த நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம் நம்மை அண்டிடும் பேய் பயந்தோடு தேவநாமம். விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம் நம்மை அண்டிடும் பேய் பயந்தோடு தேவநாமம். விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம் நம்மை அண்டிடும் பேய் பயந்தோடு தேவநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். சசா சனி சனி த ப ரெண்டி ரி சரி சனி த கக்கா கரி கா கரி சனி த பா மா க மா ப த பா. பட்சமுள்ள ரட்சை செய்யும் உபகாரி பெரும் பாவப் பிணிகள் நீக்கும் பரிகாரி. பட்சமுள்ள ரட்சை செய்யும் உபகாரி பெரும் பாவப் பிணிகள் நீக்கும் பரிகாரி. பட்சமுள்ள ரட்சை செய்யும் உபகாரி
நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றையோடி மறைந்து விடும். நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றையோடி மறைந்து விடும். கனவுகள் ஆயிரம் மனதார கண்டினி நினைவுகளாகியே மறைந்திடுமே. கனவுகள் ஆயிரம் மனதார கண்டினி நினைவுகளாகியே மறைந்திடுமே. நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றையோடி மறைந்து விடும். நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றையோடி மறைந்து விடும். சாரலும் பெருவெள்ளமாகும் தனித்தனியாகவே சேர்ந்து விடும். துளி துளி சாரலும் பெருவெள்ளமாகும் தனித்தனியாகவே சேர்ந்து விடும். இளைப்பாறும் நாட்களும் விரைவாக வந்திடும். கரை சேரும் முன்னே நினைத்திடுவாய். இளைப்பாறும் நாட்களும் விரைவாக வந்திடும். கரை சேரும் முன்னே நினைத்திடுவாய். நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றையோடி மறைந்து விடும். நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றையோடி மறைந்து விடும். இருளினில் ஒளி காட்டும் பெருவாழ்வு ஈட்டும். மறுமையில் உன்னையும் சேர்த்து விடும். இருளினில் ஒளி காட்டும் பெருவாழ்வு ஈட்டும். மறுமையில் உன்னையும் சேர்த்து விடும். இனிதான நேசரை கரம் கூப்பி சாற்றுவாய். கனிவாக உன்னையே அழைக்கிறாரே. இனிதான நேசரை கரம் கூப்பி சாற்றுவாய். கனிவாக உன்னையே அழைக்கிறாரே. நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றையோடி மறைந்து விடும். நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றையோடி மறைந்து விடும். கனவுகள் ஆயிரம் மனதார கண்டினி நினைவுகளாகியே மறைந்திடுமே. கனவுகள் ஆயிரம் மனதார கண்டினி நினைவுகளாகியே மறைந்திடுமே. நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றையோடி மறைந்து விடும். நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றையோடி மறைந்து விடும். ஜெபிக்கும் உள்ளங்கள் எழும்பட்டுமே.
ஜெபிக்க உறுதி கொள்வோம். ஜெபிக்கும் உள்ளங்கள் எழும்பட்டுமே, ஜெபத்தால் உள்ளங்கள் அசைந்திடுமே. தளர்ந்த முழங்காலை பலப்படுத்தி தளராமல் ஜெபிக்க கரம் கொடுப்போம். ஜெபிக்கும் உள்ளங்கள் எழும்பட்டுமே. ஜெபம் பண்ண கடவோம். எங்கள் தேவாதி தேவனே, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவரே, வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடிகள், நீர் சமுத்திரத்தின் ஜலங்களை உமது உள்ளங்கைகளில் வைத்திருக்கிற வல்லமையுள்ள தேவன், உமக்கே துதியும் புகழும் ஸ்தோத்திரமும். ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை நேரத்தில் தேவாதி தேவனாகிய உம்மை தொழுது கொள்ள உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்மோடு கூட நாங்கள் கொள்ளுகிற இந்த உறவை நீர் ஆசீர்வதியும். நாள்தோறும் வளர்ந்து பெருகவும் உமக்குள்ளாக வளருவோம். நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். நீர் பாவத்தை பாராத சுத்த கன்னர்,
நீர் பரிசுத்தர் 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 என்று சதா காலமும் தேவ தூதர்கள் உம்மை துதித்து ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பரிசுத்த தேவனை தொழுது கொள்ளுற நாங்கள் எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஒரு முறை கூட உடைய சமூகத்தில் அறிக்கையிடுகிறோம். தேவரி தயவாய் இறங்கி நீர் எங்களுக்கு மன்னித்து எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த உதடுகளுடனும் பரிசுத்த உள்ளத்துடனும் உம்மை துதித்து பாடி உம்முடைய சத்தியத்தை தியானிக்க நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். எங்களுடைய ஜெபங்களை கேட்டு ஏற்ற காலத்தில் பதில் கொடுத்து நீர் எங்களை ஆசீர்வதியும். இந்த ஆராதனை முது சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். தேவரீர் ஆசீர்வதியும். எங்கள் இரட்சகர் ஒருமை மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலை 375 பாடுவோம். நீரோடையை நான் வாஞ்சித்து கதரும் வண்ணமாய். பாமாலை 375. ஜெபம் பண்ண கடவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நிரங்கச்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமீன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாயுமுடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை இரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக.
முறையாக வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 119 91 முதல் வாசிக்க கேட்போம். The responsive reading is taken from Psalm 119 verses 91 to 96. உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது. சமஸ்தமும் உம்மை சேவிக்கும். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். நான் உம்முடையவன், என் இரட்சையும் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள். நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டேன். உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 50வது அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் முதல். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் முடிய. தங்கள் தகப்பன் மரணமடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்யாதிருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தை பாதகத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்லச் சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனோ? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடு பட்சமாய் பேசினான் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. இப்பொழுது நாம் தேவனை உம்மை துதிக்கிறோம் என்ற திருச்சபையின் கீதத்தை பாடலாக பாடுவோம். Amen.
ஜெபம் பண்ண கடவோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலால் எங்கள் இருதயங்களின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளோம். ஆமென். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கொப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் ஆவற்றையும் நிறுத்தல் பயிர்த்தரல வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிற யாவரையும் காப்பாற்றுகிறவராகிய தேவனே, உம்மாலே அன்றி யாதொன்றும் பலனாயும் யாதொன்றும் பரிசுத்தமாயும் இராது. பரமபிதாவாகிய தேவரீர் எங்களை ஆளுகிறவரும் வழிநடத்துகிறவருமாயிருப்பதினால் நாங்கள் கடைசியில் நித்தியமானவைகளை இழந்து போகாதபடிக்கு அநித்தியமானவைகளை கடந்து செல்ல எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உம்முடைய இரக்கத்தை மென்மேலும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். ஆமென். நிருபவாக்கியம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய. ரோமர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறெந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுகிறாய் என்கிற ஒரே வார்த்தையில் தொகையாய் அடங்கியிருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடு கூட இருப்பாராக. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிறது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. The Gospel according to St. Matthew chapter 5 beginning at the 38th verse. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல் அடங்கிய தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு பாத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும்
தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்றார் என்பது. கிறிஸ்துவுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது நாம் தேவனுடைய செய்தியை கேட்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். மீண்டும் இந்த ஆராதனையில், முக்கியமாக ஆன்லைன் ஆராதனையில் பங்கு பெற்று தேவனுடைய செய்தியை கேட்பதற்காக காத்து கொண்டிருக்கிற யாவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். தேவனுடைய செய்தியை கேட்பதற்கு முன்பாக நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு, மற்றவர்களிடம் நாம் காண்பிக்கிற அன்பு கடவுளின் அன்பைப் போல அளவில்லாத அன்பாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் என்றால் கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்தவர் அல்லாதவர்களிடத்திலும் நாம் நமது அன்பை காண்பிக்க வேண்டுமாம். அந்த அன்பு எப்படி இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் காண்பிக்கிறாரோ அந்த அன்பை போல, என்றால் கிறிஸ்துவின் அன்பு அளவில்லாத அன்பு, அதை போல மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்கிறார். Our love for others should be without any limit, like the love of God. ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இப்படியாக எழுதியிருக்கிறார்: ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் என்கிறார். அன்பு கூறுகிற கடன் என்றால் என்ன? அன்பை கடனோடு பவுல் ஏன் ஒப்பிடுகிறார்? அன்புக்கும் கடனுக்கும் என்ன தொடர்பு? நாம் ஒருவரிடத்தில் கடன் வாங்கினால் அந்த கடனை திருப்பிக் கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அன்பை எப்படி நாம் ஒருவருக்கு திருப்பிக் கொடுப்பது? திருப்பிக் கொடுக்கின்ற அளவிற்கு அன்பு அவ்வளவு முக்கியமானதா? ஏன் அதை திருப்பிக் கொடுக்க வேண்டும்? இதை குறித்து தான் இன்றைக்கு நாம் சுருக்கமாக தியானிக்கப் போகிறோம். ஒருவர் நம்மிடத்தில் அன்பு காண்பித்தால் அந்த அன்பாகிய கடனை திருப்பிக் கொடுப்பதற்கு நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். அப்படி என்றால் கிறிஸ்துவின் அன்பு அளவில்லாத அன்பு. அவர் தம்முடைய அன்பை நம்மேல் ஊற்றியிருக்கிறார். ஆகையினால் அவர் நம்மிடத்தில் காண்பித்த அன்பிற்கு பதில் அன்பு செய்ய வேண்டுமென்றால் நிரந்தரமாக என்றென்றும் வாழ்நாள் முழுவதும்
நாம் கிறிஸ்துவுக்கு கடனாளிகளாக இருக்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன் ஜீவனை நமக்காக ஒப்பு கொடுத்து அளவிலாத அன்பை நம்மேல் ஊற்றியிருக்கிறார். இந்த அன்பை அவருக்கு நாம் எப்படி திருப்பிக் கொடுப்பது? இதுதான் இன்றைக்கு செய்தியின் சாராம்சம். கிறிஸ்து நமக்கு பாராட்டின அன்பை எப்படி நாம் அவருக்கு திருப்பிக் கொடுப்பது? இதை திருப்பிக் கொடுப்பதற்கான ஒரே வழி, நாம் மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்த ஆரம்பிப்பது. ஆரம்பம். மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறோமே, அதுதான் வழி. கிறிஸ்துவின் அன்பிற்கு பதில் அன்பு. இதுதான் கிறிஸ்துவின் அன்பிற்கு பதில் அன்பு என்றும் வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். இருப்பினும் கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய அன்பை காட்டிலும் மிகச் சிறந்தது. அவரது அன்போடு நமது அன்பை ஒருபோதும் ஒப்பிடவே முடியாது. ஆகையால் எப்போதும் தொடர்ந்து ஓய்வில்லாமல் நம் வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களை நேசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய கடமைகளை மற்றவர்களுக்கு செய்யாமல் இருப்பதற்கு கிறிஸ்துவம் ஒரு சாக்குப்போக்கல்ல என்பதை பவுல் நமக்கு உணர்த்துகிறார். அதாவது கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் அடிக்கடி நினைப்பது என்னவென்றால், கிறிஸ்தவர்கள் தான் நம்முடைய சகோதரர்கள், கிறிஸ்தவர்கள் தான் நம்முடைய சகோதரிகள், நம் நல்ல மேய்ப்பன் ஆலயத்தை சேர்ந்தவர்களைத்தான் நாம் நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் அப்படி செய்வோம் என்றால் கிறிஸ்துவின் அன்பை ஒருபோதும் நிறைவேற்ற முடியாது. கிறிஸ்து நமக்கு காண்பித்த அன்பிற்கு பதில் அன்பை ஒருபோதும் நாம் செய்ய முடியாது. ஆகினால்தான் கிறிஸ்து இங்கும் கிறிஸ்தவனை நேசிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, பிறனை நேசி என்று தான் சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலும் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார். மற்றவர்களை நாம் நேசிக்க வேண்டும். நம்முடைய சகோதர சகோதரிகளை தாண்டி நாம் மற்றவர்களிடத்தில் நம்முடைய அன்பை காண்பிக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாம் மற்றவர்களை காட்டிலும் அதிகபட்சமாக அன்பை மற்றவரிடத்தில் காண்பிக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். எனவேதான் இந்த கடனாகிய அன்பை பவுல் தமது நிருபங்களில் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். அவருடைய நிருபங்களில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட நியாயப்பிரமாண சட்டத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஏனென்றால் நியாயப்பிரமாண சட்டத்தை காட்டிலும் சிறந்தது கிறிஸ்துவின் அன்பு. ஏன் அப்படி சொல்கிறார் என்றால், ஒருவன் கிறிஸ்துவின் அன்பை உடையவனாக இருப்பான் என்றால் அவன் நியாயப்பிரமாணத்து சட்டங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடியவனாக இருப்பான். ஆகையினால் அன்பிற்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய நிருபங்களில் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். ஆகையினால் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் இந்த அன்பு கடனை பெற வேண்டும் என்றும் ஒவ்வொருவரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் என்றும் பவுல் நமக்கு போதிக்கிறார். ஓரிகன் என்ற ஒரு தேவனுடைய மனிதர் இப்படியாக சொல்கிறார், அன்பின் கடனானது நிரந்தரமாக நம்மிடத்தில் இருக்கும், அது ஒருபோதும் நம்மை விட்டு செல்லாது என்கிறார். அன்பு எப்போதும் நம்மோடு கூட இருக்கும், அது ஒருபோதும் நம்மை விட்டு கடந்து செல்லாது என்கிறார். ஆகினால்தான் பவுல் எழுதும்பொழுது அன்பு ஒரு காலம் ஒழியாது என்று சொல்கிறார். ஆகினால் இது ஒருபோதும் நம்மை விட்டு செல்லாது, அது நமக்குள்ளாகவே இருக்கும். ஆகினால் தினமும் நாம் அந்த அன்பை நமக்குள்ளிருந்து வெளியேற்ற வேண்டும் என்கிறார். ஆகையால் எப்போதும் வெளியேற்றுவதென்றால் மற்றவரிடத்தில் நம்முடைய அன்பு கடனை, இந்த அன்பை மற்றவரிடத்தில் செலுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்கிறார். ஒரு மனிதன் நேர்மையாக தனது அன்பை மற்றவர்களுக்கு காண்பிக்கும் போது அவன் நியாயப்பிரமாணத்து சட்டங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவனாய் இருக்கிறான் என்றும் பவுல் சொல்கிறார். உண்மையான அன்பு மற்றவர்களை மதிக்கும், அது கட்டுப்பாட்டுடன் இருக்கும். ஆகையால் பாவம் செய்வதிலிருந்தும் பாவத்திலிருந்தும் இந்த அன்பு நம்மை பாதுகாக்கிறது. அன்பு ஒருவனுக்குள்ளாக இருந்தால் பாவத்திலிருந்து அவனை பாதுகாக்கிறது.
அன்புள்ளவன் ஒருபோதும் கொலை செய்ய மாட்டான். ஏனென்றால் அன்பு ஒருபோதும் அழிக்க முற்படாது, அதாவது அழிவை நோக்கி செல்லாது, அழிக்கவும் விரும்பாது. ஆனால் என்ன செய்யும் என்றால் எப்போதும் நல்ல உறவை ஏற்படுத்த அது முற்படும். அன்பு கருணை உள்ளது. ஆகையால் அன்புள்ளவன் தன் விரோதியை எதிரியாக ஒருபோதும் அவன் பார்க்க மாட்டான். அன்புள்ளவன் தன்னுடைய விரோதியை தன் நண்பனாக மாற்ற வேண்டும் என்றுதான் நினைப்பான். அன்புள்ளவன் ஒருபோதும் களவு செய்ய மாட்டான். ஏனென்றால் அவன் தனக்கென்று பெறுவதை காட்டிலும் மற்றவர்களுக்கு கொடுப்பதை விரும்புவான். ஆகையினால் களவு என்ற எண்ணம் அவனுடைய உள்ளத்தில் ஒருபோதும் வராது. அன்புள்ளவன் இச்சிக்க மாட்டான். இச்சை என்பது கட்டுப்பாடற்ற ஆசை, பேராசை. இது தடை செய்யப்பட்டவைகளை நான் அடைய வேண்டும் என்ற உணர்வை அவனுக்குள்ளாக கொடுத்து கொண்டிருக்கும். எது? இச்சை. இந்த கட்டுக்கடங்காத கட்டுப்படாத ஆசை என்பது தடை செய்யப்பட்ட எல்லா காரியங்களையும் தான் பெற வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்ற உணர்வை கொடுத்து கொண்டிருக்கும். ஆனால் உண்மையான கிறிஸ்துவின் அன்பு ஒருவனுக்குள்ளாக இருக்குமானால் அந்த அன்பு அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா அசுத்தங்களையும் சுத்திகரிக்கும் வரையில் அது நமக்குள்ளாக இருந்து நமக்கு உதவி செய்யும். ஆகையால் நம்முடைய உள்ளத்தை சுத்திகரிக்கக்கூடியது அன்பு. ஆகையால் தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பவுல் எழுதியிருக்கிறார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயா என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. ஆக நியாயப்பிரமாணத்து சட்டங்கள் எல்லாம் எதில் அடங்கி இருக்கிறதாம்? உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. ஆகையினால் தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய நிருபங்களில் அன்பை குறித்து அவர் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 43-44 வசனங்களில் இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லியிருக்கிறார். பாருங்கள், நான் வாசிக்கிறேன். உனக்கடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்கிறார். இது எளிதான காரியமா? அன்பான கிறிஸ்தவ மக்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த கட்டளை, இதை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து இந்த உபதேசத்தை கொடுப்பதின் கருத்து, அதனுடைய நோக்கம் என்னவென்றால், ஒருவருக்கும் பதிலடி நாம் கொடுக்க கூடாது என்கிறார். நமக்கு அநேக விரோதிகள் இருக்கலாம், அநேக சத்துருக்கள் இருக்கலாம், அநேக எதிரிகள் இருக்கலாம். ஆனால் அவர்களை பழி வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட சரியான சமயத்திற்காக நாம் காத்திருப்பது கர்த்தருக்கு விரோதமான குற்றம். கிறிஸ்தவனாக இருக்கும் பொழுது இதை நாம் செய்வோம் என்றால் பழிக்கு பழி வாங்குவதும் பதிலடி கொடுப்பதையும் தேவனுக்கு விரோதமான பகை. ஆகையினால்தான் கிறிஸ்தவர்களாகிய நம்மை எச்சரிக்கிறார். அன்பு நமக்குள்ளாக இருக்குமானால் நாம் சட்டத்தை கையில் எடுத்து நாம் இஷ்டப்படி செயல்படுவதிலிருந்து அது நம்மை தடை செய்யும் என்று நமது ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். நம் சத்துருக்களுக்காக நாம் ஜெபித்து அவர்களை நேசிக்கும் போது நாம் தீமையை நன்மையால் வெல்ல முடியும் என்கிறார். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் பரிசேயர்கள் இதை எப்படி வியாக்கியானம் செய்தார்கள் தெரியுமா? எப்படி ஜனங்களுக்கு விளக்கினார்கள் தெரியுமா? ஒருவன் நம்மை நேசித்தால் மட்டும்
பதிலுக்கு அவர்களை நேசிக்க வேண்டும் என்று அவர்கள் விளக்கம் கொடுத்து வந்தார்கள். ஏனென்றால் சங்கீதம் 139 19 முதல் 22 வசனங்களில் தாவீது சொன்னதை தங்களுக்கு சாதகமாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். சங்கீதம் 139 19 முதல் 22 வசனங்களை. தேவனே, நீர் துன்மார்க்கனை அழித்தீர், ஆனால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ? முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன், அவர்களை எனக்கு பகைஞராய் எண்ணுகிறேன் என்று தாவீது சொல்கிறார். இதை கர்த்தர் ஒருபோதும் சொல்லவில்லை. ஆகையினால் இந்த வசனங்களை பரிசேயர்கள் தங்களுக்கு சாதகமாக திருப்பிக் கொண்டார்கள். உன்னில் அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக என்ற கர்த்தருடைய கட்டளையை தவறாக மக்களுக்கு போதித்து வந்தார்கள். தங்கள் சத்துருக்களை விரோதிக்கும்படி அவர்கள் வியாக்கியானம் செய்து வந்தார்கள். எனவேதான் இதையெல்லாம் பார்த்த இயேசு கிறிஸ்து பரிசேயர்களின் நடவடிக்கைகளை கண்கூடாக கண்ட இயேசு கிறிஸ்து, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகையால் நாம் சத்துருக்களை சிநேகித்து அவரிடத்தில் அன்புடன் நடந்து கொள்வோம் என்றால் உண்மையாகவே இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இருக்கிறார் என்று அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவானவர் ஆண்டவராக இருப்பது என்றால் என்னவென்றால், அவர் என் வாழ்க்கையின் ஆலோசகராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறேன், அவருடைய விருப்பத்தின்படி எல்லாவற்றையும் நான் செய்கிறேன் என்ற அர்த்தம். 3 காரியங்களை நாம் செய்வோம் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் ஆண்டவராக இருக்கிறார் என்பது அர்த்தம். 1, என் வாழ்க்கையில் அவர் ஆலோசகராக இருக்க வேண்டும். 2வது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். 3வது, அவருடைய விருப்பத்தின்படி எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். இப்படியாக நான் செய்வேன் என்றால் அவர் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இருக்கிறார் என்பதற்கான அர்த்தம். இது இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களை முற்றிலுமாக அர்ப்பணித்தவர்களாலே மட்டுமே செய்ய முடியும். நாம் அப்படியாக அவருக்கு அர்ப்பணித்திருக்கிறோமா? கிறிஸ்து ஒருவரே நம்மை நம்முடைய சுயநலமான வாழ்க்கையிலிருந்து மாற்ற முடியும். இப்படிப்பட்ட சுயநலமான அடிமைத்தனமான வாழ்க்கையிலிருந்து நம்மை விடுவிக்க முடியும். ஆகையால் நாம் விரும்பாதவர்களையும் நாம் வெறுக்கிறவர்களையும் நேசிக்க நமக்கு உதவி செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவரை வாழ்க்கையில் எப்போதும் விசுவாசிக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வதற்கும் நமக்கு நம்முடைய விரோதிகளையும் நாம் விரும்பாதவர்களை நாம் வெறுக்கிறவர்களையும் நேசிப்பதற்கு உதவி செய்ய முடியும். ஏனென்றால் விரோதிகளையும் சத்துருக்களையும் எதிரிகளையும் நேசிப்பது அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான விரோதிகள் இருக்கலாம், எதிரிகள் இருக்கலாம், சத்துருக்கள் இருக்கலாம், உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் இருக்கலாம், உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்கள் இருக்கலாம், வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு துன்பங்களை துக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கலாம், அவர்கள் மூலமாக நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். இவர்களை எப்படி நேசிப்பது? ஆனால் நமது ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று. ஒரு சாதாரண மனிதனாக அதை ஒருபோதும் நான் செய்ய முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கும் பொழுது அவருடைய உதவியோடு கூட மாத்திரமே இதை நான் செய்ய முடியும், நீங்களும் செய்ய முடியும். ஆகையினால் பரிசுத்த ஆவியானவரை விசுவாசியுங்கள். அவர் உங்களுக்குள்ளாக வந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுக்கு உதவுவார். உங்கள் சத்துருக்களை நீங்கள் நேசிப்பீர்கள். அன்பிற்கு வேதாகமத்தில்
ஒரு சிறந்த உதாரணத்தை நாம் பார்க்கிறோம். அதுவும் பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 20 வசனங்களை நான் வாசிக்கிறேன். சுருக்கமாக கேளுங்கள். உம்முடைய சகோதரர்கள் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். இப்படியாக ஒரு ஊழியக்காரன் யோசேப்பினிடத்தில் சொல்லுகிறார். அதாவது யோசேப்பின் சகோதரர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரன் யோசேப்பினிடத்தில் வந்து சொல்லுகிறார். இதை கேட்ட யோசேப்பு 17ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் நாம் பார்க்கிறோம். இதை கேட்டவுடன் அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் உண்மையான அன்பு. அங்கே அவன் சொல்லுகின்ற காரியத்தில் அவன் சொல்வது என்னவென்றால், உன் சகோதரர்கள் உனக்கு செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். வேறு ஒன்றுமே சொல்லவில்லை. இதை கேட்ட மாத்திரத்தில் யோசேப்பு மனம் கலங்கி அழுவதை சத்தியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எகிப்து தேசம் முழுவதற்கும் ஒரு ஆளுநராக, ஒரு கவர்னராக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பதவியில் இருந்த யோசேப்பு கண்ணீர் விட்டு அழுகிறான் என்றால் தேவனுடைய ஆவியானவர் அவனுக்குள்ளாக இருந்த காரணத்தினால். ஆகையினால் தான் நான் சொன்னேன், பரிசுத்த ஆவியானவரின் உதவியுடன் நாம் மற்றவர்களை நேசிக்க முடியும் என்று. தொடர்ந்து 19-20 வசனங்களை பாருங்கள். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகுஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்கிறார். ஆக இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட அவன் எப்படி பரிசுத்த ஆவியானவரால், தேவனுடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டவனாக அவனுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வருவதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகுஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று அந்த சூழ்நிலையிலும் அவன் தேவனை மகிமைப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆக எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவன் தனக்கு எந்தவித பெருமையும் அவன் சேர்த்துக் கொள்ளவில்லை. எப்போதும் தேவனை மகிமைப்படுத்தி வந்தான். ஆகையினால் தான் யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். யோசேப்பின் சகோதரர்கள் அவனை அடிமையாக வியாபாரிகளிடத்தில் விற்ற போதிலும் அவன் தன் சகோதரர்களை மன்னித்தான் என்று பார்க்கிறோம். மேலும் தன் சகோதரர்களையும் அவருடைய குமாரர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் பராமரிப்பேன் என்று ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான் என்று 21ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவரிடத்தில் பட்சமாய் பேசினான். இதன் மூலமாக அவனுடைய யோசேப்பின் மன்னிப்பு ஒரு முழுமையான மன்னிப்பு என்பதை நாம் அறிகிறோம். முழுமையான மன்னிப்பு என்றால் தன் சகோதரர்கள் செய்த குற்றத்தை, துரோகத்தை அவன் மன்னித்ததோடு நின்றுவிடவில்லை. அவர்களையும் அவருடைய குமாரர்களையும் வாழ்நாள் முழுவதும் ஆதரித்து அவர்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டானாம். இதுதான் கிரியை. விசுவாசமும் கிரியையும் ஒன்றாக செயல்பட வேண்டும். ஆகையினால் மன்னிப்பு என்ற வார்த்தை நம்முடைய வாயில் மாத்திரம் இருக்கக்கூடாது, அதை செயல்படுத்தி காண்பிக்க வேண்டும். நாம் அநேக நம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கும் பொழுது நாம் சரி போ, உன்னை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்கிட்ட சொல்லுவான், இவன் செஞ்ச துரோகத்தை நான் மன்னிக்க முடியுமா? சாதாரணமாக ஒரே வார்த்தையில் என்கிட்ட கேட்டான், எவ்வளவு துரோகம் பண்ணியிருக்கிறான், நான் எப்படி மன்னிக்க முடியும்? அது இன்னும் என் உள்ளத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். ஆனால்
யோசேப்பு செஞ்சதை பாருங்க. அவன் அதை செயல்படுத்தி காண்பித்தான். தேசத்தில் கொடிய பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய சகோதரருடைய குடும்பத்தையும் அவருடைய குமாரர்களுடைய பிள்ளைகளையும் அவனோடு வைத்து அவர்களை ஆதரித்தான். அவரிடத்தில் பச்சமாய் பேசினான், அன்போடு கூட பேசினான், அரவணைத்தான், தன்னுடைய இரக்கத்தை காண்பித்தான் என்று பார்க்கிறோம். ஆக யோசேப்பு தான் காண்பித்த தன்னுடைய இந்த வெளிப்படுத்திய அவனுடைய குணாதிசயம் நாம் கர்த்தரிடத்தில், அதாவது நாம் கர்த்தரிடத்தில் எந்த வெகுமதியையும் பெறுவதற்கு நாம் தகுதி உள்ளவர்கள் அல்ல என்பதை அவன் வெளிப்படுத்துகிறான். எந்த விதத்திலும் கர்த்தரிடத்தில் நன்மைகளை பெறுவதற்கு, வாழ்க்கையில் உயர்வை பெறுவதற்கு நாம் தகுதியுள்ளவர்கள் அல்ல. கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு அல்லது 20 வருஷங்களுக்கு முன்பு இருந்தவர்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். இதே தாராவி பகுதியில் 20 வருஷங்களுக்கு முன்பு 30 வருஷங்களுக்கு முன்பு வந்து குடியேறியவர்கள் இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறார்கள் என்று தெரியும். எந்த அளவிற்கு கர்த்தர் நம்மை உயர்த்தி இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களும் கடந்து வந்திருக்கிறீர்கள். ஆனால் யோசேப்பை போல நான் சொல்ல முடியுமா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகுஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். என்னுடைய வாழ்க்கையின் உயர்வுக்கு காரணம் என் தேவாதி தேவன் என்பதை நாம் நினைவில் கொள்கிறோமா? அப்படி நினைவில் நாம் கொள்வோம் என்றால், இன்றைக்கு தேவாதி தேவன் என்னை உயர்த்திய அந்த உயர்வுக்கு நான் சம்பாதிக்க சம்பாத்தியங்கள், என்னுடைய வருமானங்கள் எல்லாவற்றிலும் சரியாக 10ல் 1 பங்கு என்னுடைய ஆலயத்தில் வந்து நிரப்பி இருப்பேன். ஆனால் எத்தனை பேர் இன்றைக்கு கர்த்தருக்கு காணிக்கைகளை ஒழுங்காக கொண்டு வந்து கொடுக்கிறீர்கள்? வாழ்க்கையில் உயர்வை கொடுத்த கர்த்தரை நாம் மறந்து போய்விட்டோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு உண்மையாக நாம் நடந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம்மை உயர்த்த முடியும். வியாபாரிகளிடத்தில் அடிமையாக விற்கப்பட்ட ஒரு அடிமையானவன் ஒரு தேசத்தின் கவர்னராக உயர்த்தப்படும் பொழுது இவ்வளவு சுதந்திரத்தையும் பெற்றிருக்கிற நாம் எந்த அளவிற்கு வாழ்க்கையில் உயர்வை பெற முடியும்? ஆனால் இன்னும் அதை பெறாமல் இருப்பதற்கு காரணம் நாம் தான். ஆகினால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் எந்த விதத்திலும் தகுதியுடையவர்கள் அல்ல என்பதை யோசேப்பு தன்னுடைய வார்த்தையின் மூலமாக நிரூபிப்பதை பார்க்கிறோம். அவர் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்முடைய பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். 20ஆம் வசனத்தில் எல்லோரும் முன்னிலையிலும் யோசேப்பு அவன் தன்னுடைய உயர்வை குறித்து, தேவனை மகிமைப்படுத்தியதை குறித்து அவன் சொன்னதை நாம் வாசித்தோம். ஆகையால் கர்த்தரை நாம் புறக்கணித்த போதிலும், நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நிராகரித்த போதிலும், அவர் இரக்க குணத்துடன் நம்மிடத்தில் அன்பு செலுத்தியிருக்கிறார். அவர் நம்மை மன்னித்திருக்கிறார். ஆகையினால் நம்மை மன்னித்து நமக்கு இரக்கத்தை காண்பித்து நம்மிடத்தில் அன்பு செலுத்திய அந்த கர்த்தரை போல நாமும் மற்றவர்களிடத்தில் நம்முடைய இரக்கத்தை காண்பித்து மற்றவர்களை மன்னித்து அவரை போல மற்றவர்களை நேசிக்க வேண்டும். இரக்கமும் மன்னிப்பும் இவை இரண்டும் அன்பின் வெளிப்பாடு. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன கட்டளையின்படியும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள் என்று சொன்ன பவுலின் உபதேசத்தின்படியும் நாம் நடப்போம். அப்படி நடப்போம் என்றால் நியாயப்பிரமாண சட்டங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறவர்களாக இருப்போம். கர்த்தருக்கு உங்களை முற்றிலுமாக ஒப்படையுங்கள். அவர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஆமென். இப்பொழுது கீர்த்தனை 72வது பாடலை நாம் பாடுவோம். கீர்த்தனை 72. ஒரு சில அறிவிப்புகள் வாசிக்க கேட்போம். இன்று மதியம் நல்லமேய்ப்பன் குரல் நிகழ்ச்சி 1 மணிக்கு JPR சேனலிலும் மாலை 5 மணிக்கு எஸ் நெட்வொர்க்கிலும் நீங்கள் காணலாம். இன்றைய நிகழ்ச்சியை தாங்குகிறவர்கள் தென்களம் ஊரை சேர்ந்த திரு TM ஆண்ட்ரூ மற்றும் ஓடைக்கரை துலுக்கப்பட்டி ஊரை சேர்ந்த செல்வன் மார்ட்டின் ஹரி ரங்கராம். பிறந்தநாள் திருமண நாளை கொண்டாடுகிறவர்களை திருச்சபையின் சார்பில் வாழ்த்துகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஞாயிறு ஆராதனை வழக்கம் போல் நேரலை மூலமாக நீங்கள் காணலாம். ஆலய வெப்சைட், யூடியூப் இவைகளில் நீங்கள் கண்டு மகிழலாம். மற்றும் GSC நம்ம குட் ஷெப்பர்ட் சர்ச்சின் FM காலை தோறும் 10 மணிக்கு நீங்கள் கேட்டு மகிழலாம்.
நேரலை மூலமாக நமது சபை ஆராதனை காணும் நமது சபை மக்கள், சபை பிள்ளைகள் அனைவருக்கும் மற்றும் அயல் நாட்டிலிருந்து இந்த நிகழ்ச்சிகளை கண்டு மகிழும் நம்முடைய திருச்சபையை சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏதாவது ஜெப குறிப்புகள், தேவைகள் இருந்தால் நீங்கள் நம்முடைய சர்ச் இமெயில் ஐடி அல்லது என்னுடைய வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிக்கலாம். அரசாங்க உத்தரவுப்படி திருச்சபை ஆராதனை எப்பொழுது ஆரம்பிக்கும் என்பதை உங்களுக்கு பின்னால் அறிவிக்கப்படும். அதுவரை நேரலை மூலமாக நீங்கள் ஆலய ஆராதனைகளில் பங்கு பெறும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சற்று நேரம் நாம் ஜெபத்திற்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து இந்த ஜெபத்தில் பங்கு பெறும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைய நிகழ்ச்சியை தாங்கும் தென்கலம் ஊரைச் சேர்ந்த திரு டி.எம். ஆண்ட்ரூ மற்றும் ஓடைக்கரை துலுக்கப்பட்டியைச் சேர்ந்த செல்வன் மார்ட்டின் ஹரிரங்காராம் ஆகியோரையும் அவருடைய உம்முடைய சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். தேவரீர் ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சரீர சுகம், பலன், பாதுகாவல், ஆரோக்கியத்தை கொடுத்து அனுதினமும் வழி நடத்தும். ஆண்டவரே, என்ன நோக்கத்தோடு கூட உம்முடைய ஊழியத்தில் பங்கு பெற்று உமது ஊழியத்தை தாங்குகிறார்களோ அந்த நோக்கத்தை அறிவீர். அவருடைய வேண்டுதல்களையும் நோக்கத்தையும் அவருடைய விண்ணப்பத்தையும் கேட்டு ஏற்ற காலத்தில் பதில் கொடுத்து இந்த குடும்பங்களை நன்மையும் செவையுமான வழியில் நடத்தும். மற்றும் இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாட்களை கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் ஒரு கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக பிரவேசித்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டிலும் உம்முடைய சித்தத்தையும் உம்முடைய திட்டத்தையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அதை அவர்கள் அறிந்து செயல்படவும், இதன் மூலம் அது நாமத்தை மைமைப்படுத்தவும் நீர் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். தொடர்ந்து நல்ல சரீர சுகம், பலன், பாதுகாவல், ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதியும். உம்முடைய பரலோகத்தின் ஆசீர்வாதத்தினால் நன்மை நாளும் அவர்களை முடிசூட்டி நன்மையும் செவையுமான வழியில் நடத்தும். ஆண்டவரே, தொடர்ந்து உலகத்தில் உள்ள அனைத்து திருச்சபைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் மூலமாக ஆலயங்கள் அடைக்கப்பட்டிருப்பதை நீர் அறிவீர். தேவரீர், ஆலயங்கள் சீக்கிரத்தில் திறக்கப்பட நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாக உடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த விஷக்கிருமியை இந்த உலகத்திலிருந்து முற்றிலுமாக நீர் அழித்து போட்டு நீர் படைத்து உருவாக்கிற மனுக்குலத்திற்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கும்படியாகவும், சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்கும்படியாகவும், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாகவும் உடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த விஷக்கிருமியினால் நோய்வாய்ப்பட்டிருக்கிற அநேகரை எமது சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். அவர்கள் யாவருக்கும் பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொடுத்து வீடு திரும்ப நீர் அனுக்கிரகம் செய்யும். அநேகர் சரியான மருத்துவ உதவிகள் கிடைக்காமல், சரியான பண வசதிகள் இல்லாமல் துன்பப்பட்டு கொண்டிருப்பதை நீர் அறிவீர். இந்த வியாதிக்கு சரியான ஒரு தீர்வு காண முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அநேக மக்களை நீர் அறிவீர். அவர்கள் யாவருக்கும் இந்த விஷவியாதியிலிருந்து பெரிய விடுதலையை தந்து ஆரோக்கியத்தை தந்து அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட நீர் அனுக்கிரகம் செய்யும். வீடுகளுக்குள் முடங்கி கிடக்கிற அநேக குடும்பங்களின் அறிவீர். ஆண்டவரே, அவருடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்பட, அவருடைய தேவைகள் அவருடைய வீடு தேடி சென்று அவர்களை சென்றடைய நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாக உடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். இந்த உலகத்தில் உம்மால் உருவாக்கப்பட்ட ஒரு மனிதனும் ஆண்டவரே கைவிடப்பட்ட நிலையில் இல்லாதபடிக்கு நீர் அவர்களை காப்பாற்றும்படியாக உடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். அநேகர் தங்களுடைய பிரியமானவர்களை இழந்திருக்கிறார்கள். அவர்கள் யாவருக்கும் ஆண்டவரே, அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் நீர் ஆறுதலை செய்யும்படியாக உடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அவர்கள் விட்டு சென்ற வெற்றிடத்தை நீர் நிரப்பி நீரே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தாயும் தகப்பனுமாக இருந்து அவருடைய தேவைகளை நீர் சந்திக்கும்படியாகவும், துக்கத்திலும் துன்பத்திலும் கண்ணீரிலும் வேதனையிலும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்லி
ஆற்றி தேற்றி அரவணைத்து நீர் காத்துக்கொள்ளும்படியாக உடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இன்னும் எங்களுடைய தேசத்தின் பல பகுதிகளிலும் இந்த விஷ வியாதி மிகவும் கொடிதாக பரவி கொண்டிருப்பதை நீர் அறிவீர். ஆண்டவரே தேவரே, இதை நீர் தடுத்து நிறுத்தி இந்த மனுக்குலத்தை விடுவிக்கும்படியாக உடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். இதன் மூலமாக அநேகர் தங்களுடைய வேலைகளை இழந்திருக்கிறார்கள், வருமானத்தை இழந்திருக்கிறார்கள், வியாபாரத்தை இழந்திருக்கிறார்கள், தொழிலை இழந்திருக்கிறார்கள், அமைதியான வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள். அநேகர் மனக்குழப்பத்திற்குள்ளாக சென்று தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையை நீர் மாற்றி அமைத்து ஆண்டவரே, பெரிய விடுதலை நீர் கட்டளையிடும், பெரிய சமாதானத்தை நீர் கட்டளையிடும். இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன கர்த்தர் நீர் உண்மை உள்ளவர். உம்முடைய சமாதானம் இந்த உலகத்தில் என்றென்றும் நிலைத்திருக்கவும் அதை இந்த மனுக்குலம் பெற்று உமக்கு சாட்சியாக ஜீவிக்கவும் நீர் அனுக்கிரகம் செய்ய முடியாத சமூகத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நேரலை மூலமாக இந்த ஆலய நிகழ்ச்சிகளை கண்டு மகிழும் என்னுடைய திருச்சபையின் பிள்ளைகள், அயல்நாட்டிலிருந்து காணும் பிள்ளைகள் யாவரை முது கரத்தில் ஒப்புவிக்கிறோம். எந்தவித தடையும் இல்லாமல் அவர்கள் இந்த ஆராதனையில் பங்கு பெற்று உம்மை ஆராதிக்க உடைய சத்தியத்தை கேட்டு உங்களுக்கு சாட்சியாக ஜீவிக்க நீர் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். உடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் கர்த்தருக்கு சாட்சியாக ஜீவிக்க நீ உதவி செய்யும் தாப்பனே. கொரோனா வைரஸ் தாக்கத்தின் மூலமாக அநேகர் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்றிருப்பதை நீர் அறிவீர். ஆண்டவரே, நீர் அவர்களை கண்ணோக்கி பாரும். எந்தவித இடையூறும் எந்தவித விஷ வியாதியும் அவர்களை அணுகாதபடிக்கு நீர் காவல் வையும். இந்த பிள்ளைகளை பாதுகாத்து அவருடைய தேவைகளை சந்தித்து அவர்கள் இருக்கின்ற இடங்களில் கர்த்தருக்கு சாட்சியாக அவர்கள் ஜீவிக்க நீர் அனுக்கிரகம் செய்யும். ஒருவரும் கைவிடப்பட்ட நிலையில் இல்லாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும் தாப்பனே. இந்த பிள்ளைகள் எங்கிருந்தாலும் இந்த தூதர்களின் தெய்வீக காவலால் அவர்கள் காக்கப்பட நீர் அனுக்கிரகம் செய்ய முடியாத உடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அத்தியாவசிய பொருட்கள் யாவும் அவர்களுக்கு கிடைக்கப்பட தேவரீர் அனுக்கிரகம் செய்ய முடியாத உடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். இன்னும் ஆண்டவரே, இந்த மழை காலத்தில் நீர் எங்களுக்கு நல்ல மழையை தந்து வருகிறீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் உம்முடைய மழையை நீர் பெய்யச் செய்கிற பாரபட்சமில்லாத கர்த்தர் நீர். ஆம் ஆண்டவரே, உம்முடைய இரக்க குணத்திற்காக உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று பார்த்து ஒருபோதும் செய்கிறவர் அல்ல, எல்லோரையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நீர். தொடர்ந்து இந்த தேசத்திற்கு நல்ல மழையை நீர் தந்து பூமியை குளிர்விக்க செய்யும். ஆண்டவரே, கொரோனா வைரஸ் மூலமாக பொருளாதாரம் மிகவும் பாதாளத்தில் கிடப்பதை நீர் அறிவீர். பொருளாதாரம் முற்றிலும் அழிந்து போன நிலையில் இருப்பதை நீர் அறிவீர். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் விவசாயத்தை நீர் செழிக்க செய்ய முடியாத உடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். அதை ஒன்றையே நாங்கள் நாடி இருக்கிறோம், அதை ஒன்றையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் விவசாயத்தின் மூலமாக நீர் எங்களுக்கு நன்மை செய்ய முடியாத உடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். விவசாயம் செய்கிற ஒவ்வொரு விவசாயியும் நீர் ஆசீர்வதியும், நல்ல ஆரோக்கியத்தை தாரும், நல்ல உடல் பலத்தை நீர் தாரும், அவருடைய தேவைகளை சந்தியும், அவருடைய கடன்கள் யாவும் தீர்க்கப்பட்டு சந்தோஷமும் சமாதானமும் வாழ நீர் ஒரு பெரிய உயிர் மீட்சியை அவர்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க முடியாத சமூகத்தில் மன்றாடுகிறோம். இன்னும் ஆண்டவரே, ஆலயத்தில் சுகவீனமாக இருக்கக்கூடிய அநேகரும் இந்த சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற திருமதி மதியழகி ஸ்டீஃபன், கணக்கன்குளம் ஊரை சேர்ந்த திரு அந்தோணிராஜன், ஸ்ரீராமன் குளம் ஊரை சேர்ந்த திரு தங்கசாமி போன்றோரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இன்னும் பேர் சொல்ல விரும்பாத மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற அநேகரை நாங்கள் நினைவு கூறுகிறோம். தங்களுடைய வீடுகளில் சுகவீனமாக இருக்கக்கூடிய அநேகரை நினைவு கூறுகிறோம். எந்தவித மருத்துவ உதவியும் எந்தவித மனிதருடைய உதவியும் இல்லாமல் அனாதையாக கிடக்கக்கூடிய அநேக நோயாளிகள் உண்டு. அவர்களையும் நம்முடைய சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம்.
இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் தேவனே, இரக்க கண் கொண்டு பார்த்து உம்முடைய பிள்ளைகளை தொட்டு அற்புத சுகத்தை நீர் அவர்களுக்கு தந்த ஆசீர்வதியும். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும், நீர் வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே, உம்முடைய அற்புத சுகமளிக்கும் கரத்தை நீட்டி உம்முடைய பிள்ளைகளை தொட்டு அவர்களுக்கு ஆரோக்கியத்தை தந்த ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பெரிய ஒரு விடுதலையை நீர் தாரும், ரட்சிப்பை தாரும். அற்புத சுகத்தை பெற்று உமக்கு சாட்சிகளாக எழும்பி ஜீவிக்க நீர் அனுக்கிரகம் செய்ய முடியாத உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். இன்னும் ஆண்டவரே, அனைத்து மிஷனரிகளுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் ஊழிய ஸ்தாபனங்களுக்காகவும் சமூகத்தில் வருகிறோம். எங்களுடைய மாடரேட்டருடைய குடும்பம், டெப்டி மாடரேட்டருடைய குடும்பம், பேராயருடைய குடும்பம், சபை போதகர்களுடைய குடும்பங்கள், சபை ஊழியர்கள், சபை பணியாளர்களுடைய குடும்பங்கள், பற்பல ஊழியங்களை செய்கிற ஊழியர்களுடைய குடும்பங்கள் யாவரையும் சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். உன்னதமான ஊழியத்திற்கண்டு அழைக்கப்பட்டவர்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் ஊழியம் செய்து உமது நாமத்தை மைமைப்படுத்தவும், உம்முடைய ராஜ்யத்தின் எல்லையை விரிவாக்கும் பணியில் அயராது ஈடுபடவும் நீர் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். ஆண்டவரே, உலகம் முழுதும் ஏற்பட்ட தடை நிமித்தம் ஊழியங்கள் ஸ்தம்பிக்கு போயிருந்தாலும் நேரலை மூலமாக, ஆன்லைன் மூலமாக உம்முடைய ஊழியங்கள் நடந்து வருவதை நீர் அறிவீர். உம்முடைய சுவிசேஷம் தடைப்படுவது ஒருபோதும் நடைபெறாது என்பதை இந்த உலகம் அறிந்திருக்கிறது. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் உம்முடைய சுவிசேஷம் தொடர்ந்து அறிவிக்கப்பட நீர் உம்முடைய பிள்ளைகளை வல்லமையாக எடுத்து நீர் பயன்படுத்தும். உம்முடைய வருகை நாட்கள் சமீபமாயிருக்கின்றபடியால் ஆண்டவரே, உம்மில் கொண்டிருக்கிற விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் நாங்கள் நாள்தோறும் பொறுமையோடு கூட நிலைத்திருந்து உம்முடைய வருகைக்காக காத்திருக்க நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இப்போதும் எங்களை தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தேவரே, நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேளும். எங்கள் விண்ணப்பம் இடத்தில் சேர்வதாக. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். எப்பொழுதும் பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவருமாகிய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. மீண்டும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக முடிவு கீதமாக பாமாலை 361 பாடுவோம். ஒப்பில்லாத திவ்ய அன்பே மோட்சானந்தா தேவரீர். Amen.
எங்கள் அன்பின் ஆண்டவரே, தேவரீர் இந்த ஆராதனை ஆசீர்வதித்த இந்த மாபெரும் தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் நாங்கள் ஒருவனுக்கும் கடன்படாதிருக்க நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் தாப்பனே. ஆண்டவரே, நீர் சொன்னது போல எங்களைப் போல நாங்கள் மற்றவர்களையும் நேசிக்க நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். அப்படிப்பட்ட மெய்யான அன்பு எங்களுடைய உள்ளத்தில் வேர்கொள்ள நீர் உதவி செய்யும். உம்முடைய அன்பை பெற்று நியாயப்பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உமது அன்பை பெற்ற நாங்கள் இந்த உலகத்திற்குள்ளாக புறப்பட்டு சென்று பிரகாசிக்கும் இலக்காக விளங்க எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்தி மது கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தேவன் நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். எங்கள் இரட்சகன் ஒருமை மீட்புமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. தேவ சமாதானத்துடைய போய் விரக்கிடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். நன்றி, வணக்கம். God bless you.